வணக்கம். 6/7/2026 திங்கட்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதான வேண்டும். எந்த பணி செய்தாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கும். உங்களுடைய நன்மதிப்பை குறைக்கக்கூடும் என்பதனால் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்று. மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம், மன திருப்தியான சம்பவம் நடைபெறும். பூர நட்சத்திரம் நினைத்த நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். மாலை நேரத்தில் செய்யும் வேலையில் கவனம் வேண்டும். சிக்கல்களை தவிர்ப்பதற்கு உதவும். உத்திர நட்சத்திரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிருங்கள். வீண் வாக்குவாதத்தால் உங்களுடைய மனசங்கட்டத்தை அதிகரிக்கும் என்பதனால் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்று. மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். எச்சரிக்கையோடு இருங்கள். உங்களுடைய நன்மதிப்பை குறைக்காமல் பாதுகாக்கும். இல்லையேல் தர்ம சங்கட்டங்கள் செய்யும் வேலையில் சற்று தோய்வை ஏற்படுத்தும். பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் வேண்டும். பயணம் செய்யும்போது மிக மிக எச்சரிக்கையோடு இருங்கள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லையே சிறிய சிறிய சங்கடத்தை உருவாக்கிவிடும். எந்த பணி செய்தாலும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள் வேலை செய்யும்போது மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் பாதுகாப்பானது. உத்திர நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். அஸ்த நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்க்க வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நன்று. சித்திரை நட்சத்திரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்போடு கவனத்தோடு இருங்கள். சிக்கல்களை தவிர்க்கலாம். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். அடுத்து நாம் காண இருப்பது துலாம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நன்மைகளை பல கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். சர்வ சங்கட்டங்களும் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அனைத்து நிலையிலும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். சுவாதி நட்சத்திரம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மாலை நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். உயரமான தளங்கள், இரவு நேர பணியில் ஈடுபடுபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. விசாக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக மாறும். அடுத்தது நாம் காண இருப்பது விருச்சிகம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள். சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள். மிக மிக சிறந்த நாள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். புரட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயத்தை கொடுக்கும். அனுசம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். இன்றைய நாள் உங்களுக்கு கேட்டை நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். அடுத்தது நாம் காண இருப்பது தனுசு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பாதுகாப்பு அவசியம் தேவை. பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். எந்த பணி செய்தாலும் முழு கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். சிறிய வாக்குவாதம் பெரிய அளவுக்கான மன உளைச்சலை செய்யும் வேலையில் தோய்வை ஏற்படுத்திவிடும். கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்று. மூல நட்சத்திரம் செய்யும் வேலையில் கவனத்தோடு செயல்படுங்கள். நன்மதிப்பு உயரும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படுத்தும். புராள நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கும். சற்று கவனம் வேண்டும். உத்திராட நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுவது நன்று.